முள்ளிவாய்க்கால் கஞ்சி பருகிய ராணுவத்தினர். 2009 ஆண்டு தமிழ் மக்கள் கொத்து கொத்தாக கொன்றொழிக்கப்பட்ட தமிழின படுகொலை வாரம் மே 12 முதல் 18 வரை வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழர் வாழும் தேசமெங்கும் உணர்வு பூர்வமாக நினைவு கூறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் யாழ் பல்கலைக்கழக கிளிநொச்சி வளாகத்தில் பல்கலைக்கழக மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. வீதியில் பயணித்த பொதுமக்களுக்கு மாணவர்களால் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது. இதன்போது வீதியில் பயணித்த ராணுவத்தினரும் முள்ளிவாய்க்கால் கஞ்சியை சிரட்டையில் பெற்று பருகியுள்ளனர். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வடக்கு கிழக்கில் கஞ்சி விநியோகிக்கும் நிகழ்வு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முள்ளிவாய்க்கால் போர் தொடர்பான உண்மையை மூடிமறைக்கும் சரத் வீரசேகர, சபா குகதாஸ் குற்றச்சாட்டு. 2009 முள்ளிவாய்க்கால் போரில் 7221 பேர் கொல்லப்பட்டதாக பொய்யான தரவை நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர வெளியிட்டுள்ளதுடன் போர்க்குற்ற ஆதாரங்கள் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதையும் பதிவு செய்துள்ளார் என வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். அவர் நேற்றைய தினம் வெளியிட்ட ஊடக அறிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார். இவ்வறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இறுதிப்போர் நடைபெற்ற வேளை கிளிநொச்சி மாவட்ட, முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்களின் பதிவில் 5,50,000 மக்களுக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டுள்ளது. போர் முடிந்தபோது ராணுவத்தால் முகாம்களில் தங்க வைக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை 3,75,000 பேர். மீதி மக்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் போரில் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். யுத்தம் முடிந்த பின்னர் பல தரப்புகள் வேறுபட்ட எண்ணிக்கையில் கொல்லப்பட்ட மக்களின் தொகையை வெளியிட்டன. உதாரணமாக ஐநாவின் தரஸ்மன் அறிக்கை 45,000 பேர் கொல்லப்பட்டதாக கூறியுள்ளது. எனவே சரத் வீரசேகர பொய்யான தரவுகளை கூறி இறுதிப் போரில் இனப்படுகொலை நடைபெறவில்லை, அப்போரில் மிக குறைவான விடுதலை புலிகள் உட்பட 7,000 பேர் கொல்லப்பட்டதாக பொய் பித்தலாட்டம் போடுகிறார் என்றுள்ளது. ரஷ்ய ராணுவத்திற்கு இலங்கையர்களை அனுப்பிய 2 சிக்கினர். ரஷ்ய ராணுவ சேவைக்கு இலங்கையர்களை அனுப்பும் விவகாரம் பெரும் சர்ச்சையாக வெடித்துள்ள நிலையில் இதனுடன் தொடர்புபட்ட உரிமம் பெற்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றின் உரிமையாளர் மற்றும் முகாமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளினால் இவர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா விசா மூலம் இலங்கையர்களை ரஷ்ய ராணுவத்தில் சிவில் சேவைக்கு அனுப்புவதாக கூறி ஒவ்வொருவரிடமும் தலா 15 லட்சம் ரூபாவை பெற்றுக்கொண்டு ரஷ்ய உக்ரைன் போர் முனைக்கு செல்லும் நிலைக்கு இலங்கையர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த முகவர் நிறுவனம் மேற்கொண்ட மோசடி தொடர்பில் பணியகத்திற்கு 7 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதுடன் அந்த முறைப்பாடுகளின்படி இந்த முகவர் நிறுவனத்தினால் மோசடி செய்யப்பட்ட பணத்தின் தொகை 1 கோடி ரூபாவிற்கும் அதிகமாகும். அதன்படி நேற்று நுகேகொட ஸ்டான்சி திலகரத்ன மாவட்டத்தில் இயங்கி வந்த குறித்த நிறுவனத்தை சுற்றி வளைத்து அதன் உரிமையாளர் மற்றும் முகாமையாளர் என 2 விசாரணை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 வாக்குமூலங்களை பதிவு செய்த பின்னர் அவர்கள் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முற்படுத்தப்பட உள்ளனர். பரீட்சை முடியும் வரை தனது தாயின் மரணத்தை மறைத்த தந்தை. தென்னிலங்கையில் பெரும் சோகம். தென்னிலங்கையில் மகனின் சாதாரண தர பரீட்சை முடியும் வரை தாயின் மரணத்தை மறைத்த தந்தை ஒருவர் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 12ஆம் திகதி இந்த தாய் குடும்ப உறுப்பினர்களுடன் மதிய உணவுக்கு பிறகு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுள்ளார். இதன்போது திடீரென ஏற்பட்ட இருமல் காரணமாக அவர் மயங்கி விழுந்த நிலையில் உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. காலி கராப்பிட்டிய வைத்தியசாலையின் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையின் பலனின்றி குறித்த தாய் உயிரிழந்துள்ளார். தாய் இறந்தபோது அவரது மகனுக்கு காப்போத சாதாரண தர பரீட்சை முடிய இன்னும் 4 நாட்களே இருந்துள்ளன. தாயின் இறப்பை தாங்க முடியாமல் மகன் பரீட்சை எழுத மாட்டார் என்ற அச்சத்தில் தந்தை மற்றும் உறவினர்கள் மகனிடம் அதை மறைத்துள்ளனர். எவ்வாறாயினும் மகனின் பரீட்சை நிறைவடைந்துள்ளதுடன் அதுவரை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டிருந்த சடலம் நேற்று காலையில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இலங்கையில் வரலாறு காணாத உச்சத்தை தொட்ட எலுமிச்சை மற்றும் இஞ்சி விலை. இலங்கையில் 1 கிலோகிராம் எலுமிச்சை பழம் 3,000 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக சந்தை தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை காலமாக சந்தையில் கேரட்டின் விலை அதிகரித்துள்ளதை போன்று நாட்டின் பல பகுதிகளில் 1 கிலோ எலுமிச்சை விலையும் 3,000 ரூபாவை தாண்டியுள்ளது. ஊவா மாகாணத்திலிருந்து தம்புள்ளை பொருளாதார மத்திய நிலையத்திற்கு எலுமிச்சை பழம் விநியோகிக்கப்படுவதாகவும்
ஆனால் முன்மை போன்று போதியளவு எலுமிச்சை பழம் கிடைப்பதில்லை எனவும் அந்த நிலையம் தெரிவிக்கிறது. இதனால் எலுமிச்சை பழத்தின் மொத்த மற்றும் சில்லறை விற்பனை விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். சில கடைகளில் எலுமிச்சை பழம் ஒன்று 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். இதேவேளை பேலியகொட சந்தையில் 1 கிலோ இஞ்சியின் விலை 3200 ரூபாவாக நேற்றைய தினம் விற்பனையாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் இலங்கை படகு சேவை மீண்டும் காலவரையறையின்றி ஒத்திவைப்பு. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன் துறைக்கும் இடையிலான பயணிகள் படகு சேவை மீண்டும் காலவரையறையின்றி தாமதமாகியுள்ளதாக விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் நாகப்பட்டினத்திற்கும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கும் இடையே மே 13 அன்று மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருந்த பயணிகள் படகு சேவை தொழில்நுட்ப குறைபாடு காரணமாக தாமதமாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். எனினும் தொழில்நுட்ப குறைபாட்டின் தன்மை அமைச்சரால் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்நிலையில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஆண்டு அக்டோபரில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சேவை சீரற்ற வானிலை காரணமாக சில நாட்களுக்கு முன்பு நிறுத்தப்பட்டது. அதன் பின்னர் இந்தியா இலங்கை கடல்சார் ஒத்துழைப்பின் முக்கிய அங்கமான சேவையை மீண்டும் ஆரம்பிப்பது 3 முறை தாமதமானது. காங்கேசன் துறை துறைமுகத்தை புனரமைப்பதற்காக இந்தியா 63.65 மில்லியன் அமெரிக்க டாலர்களை இலங்கைக்கு வழங்கியுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் அமைந்துள்ள காங்கேசன் துறை துறைமுகம் காரைக்கால் துறைமுகத்தில் இருந்து 104 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மொட்டு கட்சியின் அதிகாரத்தை ரணில் கைப்பற்றியுள்ளார். உதய கம்மன்பில சாடல். மொட்டு கட்சியின் அதிகாரத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைப்பற்றியுள்ளதாக பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். மொட்டு கட்சியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்சவின் கருத்துக்களை ரணில் கண்டுகொள்வதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலை முன்கூட்டியே நடத்தி கொள்ள மொட்டு கட்சி விரும்பிய போதிலும் அதனை ஜனாதிபதி ஏற்றுக்கொள்ளவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். முதலில் ஜனாதிபதி தேர்தலே நடத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தில் ரணில் விக்ரமசிங்க இருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலில் அடையும் தோல்வி மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற தேர்தலை பாதிக்கும் என்பதால் இவ்வாறு முதலில் ஜனாதிபதி தேர்தலை நடத்த வேண்டாம் என மொட்டு கட்சி கோருகிறது. எனினும் முதலில் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது நாட்டுக்கு செய்யும் பாதக செயலாகவே கருதப்பட வேண்டும். அடிக்கடி ஜனாதிபதிக்கும் பசிலுக்கும் இடையில் சந்திப்புகள் நடத்தப்படுவதன் மூலம் மொட்டு கட்சியின் கோரிக்கைகள் ஏற்கப்படவில்லை என்பது அம்பலமாகியுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மொட்டு கட்சியின் 10 பேருக்கு அமைச்சு பதவி வழங்காவிட்டால் எதிர்க்கட்சியில் அமர்வதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்ட போதிலும் இதுவரையில் அந்த 10 பேருக்கும் அமைச்சு பதவி வழங்கவில்லை. எனினும் மொட்டு கட்சியினர் எதிர்க்கட்சியில் அமரவில்லை என்றார். கிராம உத்தியோகத்தர்களின் பணி பகிஷ்கரிப்பு. சடலத்தை அடக்கம் செய்ய முடியாத நெருக்கடி. நாடளாவிய ரீதியில் கிராம உத்தியோகத்தரின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பல நெருக்கடிகளுக்கு மக்கள் முகம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் பாணந்துறை பரந்த மேற்கு கிராம உத்தியோகத்தர்கள் பிரிவில் வயோதிபர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். எனினும் கிராம உத்தியோகத்தரின் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக சடலம் தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க முடியவில்லை. வேலை நிறுத்தம் முடிந்து கிராம அலுவலர் வரும் வரை சடலத்தை வீட்டில் வைக்க வேண்டிய நிலைமை அந்த பகுதி மக்களுக்கு ஏற்பட்டுள்ளது. தமது சேவைக்கேற்ற சம்பளம் வழங்கப்படாமை மற்றும் கொடுப்பனவுகளை அதிகரிக்காமை உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து இலங்கை ஐக்கிய கிராம அதிகாரிகள் சங்கம் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக சேவைகளை பெற்றுக்கொள்ள வந்த மக்கள் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். இலங்கை கிரிக்கெட் அணிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி. இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரர் குஷல் மெண்டிஸுக்கு அமெரிக்க விசா மறுக்கப்பட்டமையினால் அணி நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரையில் குஷலுக்கு அமெரிக்க விசா வழங்கப்படவில்லை என தெற்கு ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. T20 உலகக்கிண்ண போட்டித் தொடர் எதிர்வரும் ஜூன் மாதம் அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் இடம்பெற உள்ளது. இந்த போட்டித் தொடரில் பங்கேற்கும் இலங்கை அணி அமெரிக்காவிற்கு பயணம் செய்துள்ளது. விசா பிரச்சினை காரணமாக முன்னணி துடுப்பாட்ட வீரர் குஷல் மெண்டிஸ் அணியுடன் பயணம் செய்யவில்லை. விசாவிற்காக விண்ணப்பம் செய்த போது ஏற்பட்ட குறைபாடு காரணமாக குஷல் மெண்டிஸ் மற்றும் ஹசித பெர்னாண்டோ ஆகியோரது விசா மறுக்கப்பட்டது. எனினும் ஹசிதவிற்கு மீளவும் விண்ணப்பம் செய்த போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.